ஒவ்வொரு தனி மனிதனும் நிம்மதி பெற வேண்டும். ஒரு தனி மனிதனின் நிம்மதி ஒரு குடும்பத்தின் நிம்மதி, குடும்பத்தின் நிம்மதி சமூகத்தின் நிம்மதி, நாட்டின் நிம்மதி. எல்லாரும் எழுதிக்கங்க, இதயத்தில் பதிச்சுக்கிறணும். நபியினுடைய லட்சியம், முஹம்மது நபியின் திட்டம் 3 அடிப்படை வைக்கிறாங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் பிற மனிதர்களின் நலவை மாத்திரம் நாடுங்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பா லிஅஹீஹி மா யுஹிப்ப லிநஃப்ஸிஹி. உங்களில் ஒருவர் உண்மையான விசுவாசியாக முடியாது, இறைவனின் அன்பை பெற முடியாது, என் நேசத்தை பெற முடியாது, விசுவாசி என்ற இடத்தை பிடிக்க முடியாது எதுவரையிலும் நீ உனக்கு பிரியமானதை உன் சகோதரனுக்கு நேசிக்க வேண்டும். பிரச்சனை வருமா, துன்பம் வருமா, கஷ்டம் வருமா, தேவைகள் ஏற்படுமா, மறந்து விடாதீர்கள் படைத்தவனை. கையேந்தி விடுங்கள், கண்ணீர் வடித்து விடுங்கள், அழுது விடுங்கள், கேட்டு விடுங்கள். அவனிடத்தில் அழுவது அவமானம் இல்லை, அவனிடத்தில் கேட்பது கேவலம் இல்லை. அவனிடத்தில் கையேந்துங்கள், கேளுங்கள், கண்ணீர் வடியுங்கள். அவன் உங்கள் பிரச்சனைக்கு துணை நிற்பான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.